இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் ஊர் ஏர்வாடியுடைய பாரம்பரிய உணவான பாச்சோறு. இந்த பாச்சோறு எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். அரிசி கர்நாடக பொன்னி அரிசி 1/4 கிலோ, தேங்காய்ப்பூ துருவிய தேங்காய்ப்பூ 1 கப், கருப்பட்டி 150 கிராம், பாதாம் பருப்பு கொஞ்சம், கல் உப்பு சிறிதளவு. கல் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டால் போதும், ஏன்னா இது கருப்பட்டியில் பாச்சோறு தான் நம்ம ஆக்க போகிறோம், அதனால் உப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஏலக்காய் அந்த மாதிரி 2 ஏலக்காவை நல்லா அந்த மாதிரி நல்லா தட்டி பொடிச்சு வச்சுக்கிறணும். நெய் 2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10 கிராம், காஞ்ச திராட்சை 10 கிராம். இது இவ்வளோ தான் இந்த பாச்சோறு ஆக்கிறதுக்கு தேவையான பொருள். இது எல்லாத்தையும் வச்சு ஒரு சுவையான அருமையான பாச்சோறு எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு அதில் உலைக்கு தண்ணி வச்சாச்சு. இந்த சோறை வந்து நம்ம வடிக்கக்கூடாது, பொங்கி தான் ஆக்கணும். அதனால் தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக அழுது தான் வைக்கணும். தண்ணியோட அளவு அப்படின்னா 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி வைக்கணும். புது அரிசியாக இருந்தால் தண்ணியை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம வந்து மூடி போட்டுடலாம், நல்லா கொதிக்கட்டும். உலை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுடலாம். பிஸ்மில்லா. அரிசியை போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ உப்பையும் சேர்த்துடலாம். உப்பையும் போட்டுட்டு நல்லா கலந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். நல்லா கொதிக்குது, கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். மூடியை போட்டுடலாம். போட்டுட்டு சோறு கொஞ்சம் வேகட்டும் நல்லா. அடுத்த அடுப்பை பற்ற வச்சு அதில் கருப்பட்டி பாகு செய்கிறதுக்காக வேண்டி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் கருப்பட்டியை போட்டு நல்லா காய்ச்சணும். கருப்பட்டி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக ரத்த சுகம் உள்ளவங்களுக்கு கருப்பட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ரத்தம் ஊறி நல்ல உடம்பு வந்து நல்லா சுறுசுறுப்பாக ஆகும்னு சொல்லுவாங்க. கருப்பட்டியில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, கால்சியம் சத்து எல்லாமே அதிகமாக இருக்குது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகரிக்கும். அதனால தான் டாக்டர்ஸ் வந்து கருப்பட்டி சாப்பிட சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் பி, அமினோ அமிலங்கள்லாம் நிறைய இருக்கிறதால சுகர் பேஷண்ட்ஸ் கூட தாராளமாக கருப்பட்டி சாப்பிடலாம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வீடுகளெல்லாம் வந்து கருப்பட்டி காப்பி தான் வந்து போடுவாங்க. கருப்பட்டி காப்பி குடித்தவங்க எல்லாருமே நல்ல எந்த நோயுமே இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. கருப்பட்டியை நம்ம சேர்த்ததில் செய்கிறதுனால இது ஹெல்த்தி ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். இப்போ பாருங்கள், சோறில் வந்து தண்ணியெல்லாம் ஓரளவு நல்லா குறைஞ்சிருச்சு. பாத்திரத்தில் பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுனால அப்பப்போ திறந்து பார்த்து தண்ணியை வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். சோறு ஓரளவு 3/4 பதம் வெந்துருச்சு. சோறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெந்துடக்கூடாது. ரொம்ப வெந்துடுச்சு அப்படின்னா அது குழஞ்சா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் 3/4 பதம் வந்தவுடனே வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், கருப்பட்டி பாகை நம்ம வந்து ஊற்றணும். இப்போ கருப்பட்டி பாகு வந்து ரெடியாக தான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து கருப்பட்டி பாக ஊற்றும்போது இந்த மாதிரி வடிகட்டி தான் வந்து ஊற்றணும். ஏன்னா கருப்பட்டியில் வந்து மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் அதை வடிகட்டி ஊற்றுறது தான் நல்லது. அதனால் வடித்தே ஊற்றுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த கருப்பட்டி பாகு சோறில் ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். இப்போ ஏலக்காய் பொடியை போட்டுடலாம். ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கலந்து கிளறி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் நெய்யை விட்டு அதில் முந்திரி கிஸ்மிஸை வறுத்து எடுக்கணும். நல்லா ப்ரௌனிஸாக வர வரைக்கும் வறுக்கணும். இந்த மாதிரி நல்ல ப்ரௌனிஸாக வந்தோடனே வறுத்து எடுத்து அதை வந்து அப்படியே சோறில் தட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான், முடிஞ்சது. பாச்சோறு ரெடி ஆயிடுச்சு.
அந்த காலத்தில் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கல்யாண வீடுகளில் கட்டாயமாக அந்த பாச்சோறு ஆக்குவாங்க. கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு மறு வீட்டுக்கு வரும்போது வந்த உடனே பொண்ணு மாப்பிள்ளைக்கு இந்த பாச்சோறு தான் கொடுப்பாங்க. அப்புறமா நோம்புக்கு ஒரு நாள் முன்னாடி கூட கூட்டாஞ்சோறுன்னு ஆக்குவாங்க. புதுசாக கல்யாணமான பொண்ணுக்கு அவங்க தாய் வீட்டில் இருந்து அரிசி பருப்பு காய்கறி எல்லாமே சீர் வரும். அந்த கூட்டாஞ்சோறு அன்னைக்கு கூட இந்த பாச்சோறு ஆக்கி தான் ஃபாத்தியா ஓதுவாங்க. அப்புறமா புதுசாக வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு ஏழு மூவாட்டுற அன்னைக்கு கூட இந்த பாச்சோறு தான் ஆக்கி கொடுப்பாங்க. இது எல்லாமே அந்த காலத்தில் கலாச்சாரங்களுடைய அடிப்படையில் தான் நடந்துச்சு. இப்போ எல்லாமே நின்று போய் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு பாச்சோறு அப்படின்னால என்னென்னு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ பாதாம் தேங்காய் பூ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். முன்னாடிலாம் அந்த பாச்சோறில் தேங்காய் பூ மட்டும்தான் சேர்க்குவாங்க. நான் இதில் ஹெல்த்துக்காகவும் அழகுக்காகவும் பாதாம் முந்திரி காஞ்ச திராட்சை எல்லாமே சேர்த்துருக்கேன். சூப்பரான சுவையான ஏர்வாடியுடைய பாரம்பரிய பாச்சோறு தயார். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து ஆரோக்கியமாக என்ஜாய் பண்ணுங்கள்.